முழுக்க அங்கங்கே திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தர்மேந்திர பிரதானுடைய உருவமையை கொடுத்த மன்னிப்பு கேள் தர்மேந்திர பிரதானை மன்னிப்பு கேள், தமிழர்களை இழிவுபடுத்தாதே, திமுகவை இழிவுபடுத்தாதே, திமுக எம்பிக்களை இழிவுபடுத்தாதே அப்படின்னு முழக்கங்களை போட்டுட்டு இருக்க. ஒருபடி மேல போய் பாராளுமன்ற வாசல்ல நம்முடைய புரட்சி புயல் கிரேக்க புயல் ஐயா வைகோ தலைமையில் மன்னிப்பு கேள் கனிமொழி ஹிட்ட மன்னிப்பு கேள் அப்படின்னு உச்ச ஸ்தானில ஐயா வைகோ அவர்கள் புது ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்த தமிழ்நாட்டிடம் மன்னிப்பு கேள், தமிழ்நாட்டு எம்பிக்களிடம் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள், பண்பாடு இல்லாதவர்கள், நாகரிகமற்றவர்கள், நேர்மையற்றவர்கள் அப்படின்னு சொன்ன கருத்துக்கு நீங்க போராட்டம் பண்ணி அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வச்சிட்டீங்க. சொல்றீங்க அந்த 4000 ஆண்டுகளுக்கு மூத்த கலாச்சாரத்தை சார்ந்த பண்பாட்டை சார்ந்த தமிழர்களை தர்மேந்திர பிரதான் இழிவுபடுத்தான்னு சொல்லி அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணி நீங்கள் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன ஒருத்தரை எப்படி தலைவராக ஏத்துக்கிட்டு இருக்கீங்க? தமிழ் ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன ஒருத்தரை எப்படி நீங்க தலைவராக திராவிட இயக்கத்தினுடைய ஐக்கானாக கொண்டாடுறீங்க என்று பாராளுமன்றத்து வரைக்கும் கொண்டு போய் ஈவேராவ சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. And this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ். நீ முன்ன பின்ன என்ன எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்ல பார்த்ததே இல்ல. says this. எதனால் சொல்கிறேன் என்று இன்று கோபித்துக் கொள்ளும் யோகியர்கள் ஒருவர் கூட சிந்தித்து பேசுவதில்லை. For just saying your protests are uncivil, they made the education minister to withdraw his statement. When a man repeatedly says Tamil is a barbaric language, காட்டுமிராண்டி பாஷை, துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது. வெளியில வந்துருச்சுல, விஷயத்தை சொல்லு. ஒரு ஆணவ படுகொலை குறித்து நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. அதே போல தமிழ்நாடு முழுமைக்கு நடக்கக்கூடிய சாதி ரீதியான அடக்குமுறைகள் குறித்து, தீண்டாமை கொடுமைகள் குறித்து, இப்படி ஹானர் கில்லிங் குறித்து தொடர்ச்சி, அப்புறம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ குறித்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஒன்று இல்லவே இல்லை, தமிழ்நாடு முழுக்க கொலைக்களமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஆதாரபூர்வமாக நிர்மலா சீதாராமன் புட்டு வைக்க வேர்த்து ஊத்துது கனிமொழிக்கு. ஓகே ஏன் சார் இவளை எடுத்து விட்டுட்டு இங்க வந்து உட்காருங்க? அதுவா சார், வாஸ்து பிரகாரம் வடக்க பார்த்து உட்கார்ந்தா தான் வகத்துக்குள்ள இறங்கலாம் சமைக்கும். ஓஹோ, என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுத்து. என்னைக்கு தான் நீங்க பொறுப்பேற்பிய? அது எனக்கு தெரியாம நடந்து. அதை சொல்றதுக்கு ஒரு பதவி, அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு பேரு முதல் அமைச்சர். நீங்களாம் பண்பாடை பத்தி பேசலாமா, நாகரிகத்தை பத்தி பேசலாமா? In March 1989 நாகரிகம், பெண் உரிமை, ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவையை பிடிச்சு இழுத்தவங்க இவங்க. I wish they were here. They would have shouted at me saying, how dare you talk about it? It is a truth. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கா. அந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தினருக்கு ஆதரவாக நின்ற நீங்கள் நாகரிகத்தை பத்தி பேசலாமா? அவளும் ஒரு பெண் தான். அதுவும் நாகரிகத்துக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய விஷயம். அதுல நீங்க என்ன யாருக்கு உபதேசம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க? மூணாவது, அதுவும் ஒரு பெண், 9 வயசு குழந்தை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பெரியார் பேர் நெருப்புன்னு, பெரியார் தோரம் பருப்பு, அந்த பருப்பு இந்த பருப்புன்னு கூட்டம் போட்டாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க, போடுங்கள கூட்டத்தை. நிர்மலா சீதாராமனை கண்டித்து பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு ஏன் சொன்னாருன்னு தெரியுமா? அது ஒரு வியாக்கியானம் கொண்டு வருவாங்க. அதாவது 4000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு பெரிய நாகரிகம் கொண்ட
ஒரு பழைய மொழி என்பதனால காட்டுமிராண்டி காலத்து மொழி என்பதனால காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு ஒரு உருட்டு வருது. ஓகேவா? உருட்டு நீல உருட்டிருக்கியா அது? நான் உருட்டுனதுல நீ உருட்டு. அப்ப என்ன வீடியோ எடு. உங்க வாய் உங்க உருட்டு. ஏய் தள்ளு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் டைப். அதனால இந்த மொழியில வந்து அறிவுக்கு சொற்கள், அறிவியல் சொற்கள் இல்ல, அதனால இது காட்டுமிராண்டி மொழினாங்க. அந்த லூசு கூமுட்டைகிட்ட சொல்லணும். மைக்குனா ஒலி வாங்கி, ஸ்பீக்கர்னா ஒலி பெருக்கி, ஆட்டோனா தானி, மருந்து மெடிக்கல்லாம் மருந்தகம் என்று எல்லாத்துக்குமே தமிழ்ல சொற்கள் இருக்கு. தமிழ்ல வேர் சொற்கள் இல்லாத, உயிர் சொற்கள் இல்லாத எந்த பொருளும் கிடையாது. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இல்ல சிஸ்டர், சின்ன வயசுல இருந்து எனக்கு ஊசினா பயம் சிஸ்டர். வலிக்காம போட முடியாதா? ஏயா உள்ள பெத்தவன் தானே நீ? வலிக்காம போட முடியாது. திரும்ப இங்கிலீஷியா ஆங்கிலம்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இந்த கூட்டம். ஆனா ஒவ்வொரு சொல்களுக்கும் இங்க வேர் சொல் இருக்கும்போது இது தமிழ்ல வந்து அறிவியல் மொழியா, தமிழ்ல வந்து அந்த மொழி இருக்குதா, தமிழ்ல இந்த சொல் இருக்குதா அப்படின்னு வியாக்கியானம் பேசிக்கொண்டு அது தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னாரு. அதை பண்படுத்துவதற்காக சொன்னாரு. பெரியார் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு கீபோர்டுக்குள்ள தமிழ் உட்கார்ந்துருக்குமா? அவர் தான் கீபோர்ட்ல ஒன்னா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. அம்மையா இந்த தொடக்கத்தை இப்படி யூஸ் பண்றது போல நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பேரை சொல்லவே இல்லைங்க. அந்த பேரை அவங்க எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா, அந்த பேரை அவங்க எவ்வளவு அசிங்கமா நினைச்சிருந்தா, அந்த பேரை அவங்க எவ்வளவு அநாகரிகமா நினைச்சிருந்தா, அந்த பேரே உச்சரிக்கல. ஒன் ஓல்டு மேன் அப்படின்ட்டாங்க. வாவ், ஐ எம் ஓல்டு மேன். ஹேய், நான் பாட்டு செவனேன்னு படுத்து கிடந்தனடா, ஏன்டா என்னைய எழுப்பி விட்டு உசுர வாங்குறீங்கிற மாதிரி அந்த ஆளு செவனேன்னு படுத்துக்கிறத போன மாசம் தான் சீமான எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.